அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான காயினை பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த காயின் வந்து க்ரோத் இருக்குமா, எந்தளவுக்கு வந்து இந்த காயின் வந்து இருக்கும், ஒரு 2 இயர்ஸில் நான் சொல்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த காயின் வந்து ட்ரான். ஸோ கிரிப்டோ கரன்சி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சியில் ட்ரானை வச்சு தான் நம்ம அதிகமான டிரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணுறோம். எதனால் வந்து நம்ம ட்ரானை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரானில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்ரானில் வந்து எவ்வளோ பேர் வாலெட்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 கோடியே இதில் பாருங்கள், 4,6,32,872 பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எந்தளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் கவுண்ட்டும் ஒரு க்ரோர்ஸ் கணக்கில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேயா? ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப்பில் இருக்கிற ஃபண்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க. வேர்ல்டில் வந்து 25வது இடத்துல வந்து இருக்காங்க. சரி, நம்ம இப்போ வந்து இவங்க தனித்தனியாக போட்டிருக்காங்க. இந்த போலானிக் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போலானிக் டெக்ஸ் அப்படின்றது நீங்கள் பை பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு வாலெட்டில் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி தானே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டிஆர்எக்ஸ் மார்க்கெட், டிஆர்எக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற காயின்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ட்ரான் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ட்ரான் வாலெட்டும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டேப் ப்ரௌசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி லைக் ஃபோர்சேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. டேப் ப்ரௌசர் மூலிமா பண்ணியிருப்பீங்க. இதுலேயும் நம்ம ஃபண்டை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஸ்வாப் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரானோட இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரானோட ஓன் அப்ளிகேஷன்ஸ் தான் எல்லாமே, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ட்ரான் ஸ்கேன், எப்படி இந்த ஈத்தர் ஸ்கேன் சொல்லிட்டு இருக்கோ அது மாதிரி ட்ரான் ஸ்கேன். உங்களுடைய ட்ரான் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபண்டெலாம் உங்களுக்கு வந்திருக்கு, ட்ரான் பேஸ் பண்ண காயினில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ட்ரான் டேப்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பேன்கேக் ஸ்வாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டேப் ப்ரௌசர் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு ட்ரான் பேஸ் பண்ணி இந்த ஃபோர்சேஜ் நான் சொன்னது மாதிரி ஆல்ரெடி, ஸோ இந்த மாதிரியான வாலெட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி ஸ்டோர். ஸோ சாம்சங் கேலக்ஸி ஸ்டோர்லேயே ஃப்ரண்ட் பேஜாக வந்து இது பண்ணியிருக்காங்க. சாம்சங்கும் வந்து இந்த ட்ரான் இதோட லிங்க் பண்ணி சம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சினாரியோ அது பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் ஆஃப் இது ட்ரான் ஏடிஎம் மிஷின் ஃபார் த ஏடிஎம் பேமெண்ட் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஏடிஎம் மிஷின் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான் எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் டீசென்ட்ரலைஸ் ஓட்டிங் ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி செயின் கவர்னன்ஸ், ஓட்டிங் சிஸ்டம் இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிவார்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் பில்டிங் த ட்ரான் எக்கோ சிஸ்டம். ஓகே, இது TRC20. நம்ம இந்த ஈத்தெரியமில் டீத்தர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி TRC20 USDT தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த டீத்தர் வந்து நம்ம மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ERC20ஆகவும் பண்ணலாம், TRC20ஆகவும் பண்ணலாம். இது ட்ரான் பேஸ்டு. ஸோ இந்த காயின் அவங்களோடதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்டையும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபண்டை வந்து போட்டு ஸ்டேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேக் பண்ணிவிட்டு ரிவார்ட் பண்ணுறது மாதிரி ஜஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு ட்ரான் பேஸ்ட் பண்ண காயின்ஸ் அசெட்ஸ் இருக்குன்னா அதில் போட்டு வச்சா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அசெட்டுக்கு வரதுக்காக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்வாப் அப்படின்றது நம்ம ஒரு ட்ரானும் கொடுத்து இன்னொரு ட்ரான் சம்மந்தப்பட்ட இப்போ வின் காயின் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான் பேஸ் பண்ண காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஜஸ்ட் லிங்க் அப்படின்றது வந்து உங்களுக்கு ட்ரான் இதில் போட்டிருக்காங்க. அஃபிஷியல் ஆரக்கிள் ப்ராஜெக்ட் ரன்னிங் வந்து ட்ரான் ஆரக்கிள் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவங்க வந்து இதோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா நெட்வொர்க் தட் சேஃப்லி சீட் சைன் கான்ட்ராக்ட் வித் சீல் வேர்ல்ட் டேட்டா. இவங்க வந்து இந்த ஆரக்கிளில் வந்து இந்த ஃபண்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரானை வந்து ஆரக்கிள் இதில் வந்து லிங்க் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சன் வந்து இவங்க ட்ரானோட ஒரு மெயின் காயின். சன் ட்ரான் அதுக்குன்னு தனியாக ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். சன் டோக்கன் சோசியலி எக்ஸ்பெரிமெண்ட் டெடிகேட்டட் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்க, டெஃபி எக்கனாமிக் சிஸ்டம்னு. டெஃபி ப்ராஜெக்ட்டுக்காக இந்த சன் வந்து யூஸ் பண்ணுறது. சன் இந்த காயின் வந்து லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா 800 ட்ரான் கொடுத்து தான் லான்ச் பண்ணாங்க. இப்போது வந்து ஒரு 250-300 ட்ரான் அந்த ரேஞ்சில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இவங்களோட ட்ரானில் இருக்கிற பெரிய காயின், வேல்யூ அதிகமான காயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சன் காயின் தான். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலும் கிடைக்கும். நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த ஸ்கேலிங் ஆஃப் த சொல்யூஷன் ட்ரான் மைண்ட். இது வந்து மைண்ட் இது பண்ணுறதுக்கு அன்லிமிட்டட் ஸ்டெபிலிட்டி, லோ ரிசோர்ஸ் கன்சம்ஷன், ஹை செக்யூரிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி, கஸ்டமைபிலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஃபாஸ்ட் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஈத்தரியம் இருக்குது பார்த்தீங்களா, ஈத்தரியம், பிட்காயின் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறதோட பெரிய லெவலில் வந்து இவங்க வந்து ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே,
சன் நெட்வொர்க், சாம்சங் இதோட லிங்க் பண்ணியிருக்காங்க, கோர் பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு, அப்புறம் பிட்டோரண்டோட பண்ணியிருக்காங்க, ஒபேரா இதோட பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த ப்ரௌசர்ஸ்லலாம் சில இதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது இது மூலிமா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. ஸோ ட்ரான் பேஸ் பண்ண காயின்ஸ்லாம் வேறு நிறையா வந்திருக்கு அப்படின்னும் போது ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதோட சார்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வந்து CoinGeckoல எடுத்திருக்கேன். CoinGeckoல வந்து பார்த்திங்கன்னா $0.25 வரலும் ஜனவரி 2018 வந்து ரீச் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. அதாவது ஒரு ஆஃபிஷியலாக வந்து வெறும் இந்த ஃபண்டு வரது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல், எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் ஃபாரின்லலாம் அஃபிஷியலாக சேலரி பர்பஸ் இந்த மாதிரியான வாங்குறது, அதாவது ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட ட்ரானை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் க்ரோத் வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த காயின் என்னுடைய சஜஷன் என்னென்னா, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு ₹50 ஆவது ரீச் ஆகும். எப்படி நீங்கள் ₹50 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆல்ரெடி ஜனவரி 2018 வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0.25 இது வந்து டாலரில் தான் இருக்குது. 0.2 அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ₹14 வருது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ₹5 வச்சுக்கோ, ₹20 கிட்ட வந்து ₹6 வச்சா கூட ₹20 கிட்ட ஆல்மோஸ்ட் ஜனவரி 2018 ரீச் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில். நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து ₹25 அந்த ரேட்டில் வந்து ரீச் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் ஒரு ₹12 ₹13 ஒரு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு ₹5 அந்த ரேட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ₹5 இல்லை ஒரு ₹6 நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் வந்து எதுவும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு வெஜரெக்ஸ் ஆப்லேயோ இல்லை ஜியோடெஸ்லையோ இல்லை எந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ₹50 வரும். அதில் எந்த விதமான சந்தேகம் பண்ண. இன்கேஸ் ₹50 வரல, இல்லை இந்த ரேட்டு வந்து ஆல்ரெடி ₹25 ரேட்டில் தான் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட உங்களுக்கு ₹5 ₹6 வாங்கின காயின் ₹25 விற்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுலேயே வந்து ₹5 வந்து ₹25 ஒரு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ உங்களுக்கு என்னோடய சஜஷன் என்ன, ₹50 வரலும் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து ரேட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சர்க்குலேஷன் சப்ளையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பில் பார்த்திங்கன்னா 25th இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் மார்க்கெட் கேப்பில் பாருங்கள், உங்களுக்கு அதிகமாக எல்லாமே க்ரோர்ஸ் கணக்கில் டாலர்ஸில் தான் இருக்குது. ட்ரேடிங் வால்யூம் 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி அதுலேயே நல்ல பெரிய லெவலில் ட்ரேடிங்கில் இருக்குது. டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பில்லியன் இருக்குது. அதில் வந்து அவைலபிள் சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா 71, ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் 30% தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த 30%ம் சர்க்குலேஷன் சப்ளை எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவைலபிள் சப்ளையில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காயினோட ரேட் வந்து ரொம்பவே வந்து ரீச் வந்து ஆகிடும். ஓகேயா. ஸோ இதுக்கான எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா bitcoin.com எக்ஸ்சேஞ்ச் சொல்லிருக்கு, பைனான்ஸில் இருக்குது, BitBTCயில் இருக்குது. இந்த சைடு பாருங்கள் எல்லாமே க்ரீன் சிம்பிள் தான் இருக்குது மேக்ஸிமம். பார்த்திங்கன்னா எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் இருக்க முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ட்ரான் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சின்னு வந்ததுன்னா அந்த ட்ரான் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஒருத்தவங்களுக்கு நம்ம பணம் அனுப்பணும், ட்ரான் மூலியமாக தான் நம்ம வந்து அனுப்ப சொல்லுவோம். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ், அதாவது ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்பீடு வந்து அதிகம். ஓகேயா. ஸோ அதுக்கான டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து காயின் மார்க்கெட் கேப்புக்கு போவோம். காயின் மார்க்கெட் கேப்புக்கு போனால் இப்போ ரேட்டுக்கு வந்து ₹5 15 இருக்குது. இதோட கொஞ்சம் ஒரு 10 பைசா 20 பைசா அதிகமாக தான் இருக்கும். இவங்க இதில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு ₹10 சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ இந்த இயர் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த பழைய ரேட் வந்து ₹15 அந்த ரேட்டுக்கு வந்து போச்சு பார்த்தீங்களா. அதுக்கு உங்களுக்கு காட்டல உங்களுக்கு. ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நான் இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் தெரியாதது தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. ட்ரான் இஸ் த பிளாக் செயின் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் இஸ் எய்ம்ஸ் என்ஷூர் த டெக்னாலஜி சூட்டபிள் ஃபார் டெய்லி யூஸ். இது என்னென்னா டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறோம். வெதர் பிட்காயின்ஸ் கேன் ஹேண்டில் அப் டு 6 டிரான்சாக்ஷன் பேர் மினிட், ஒரு பேர் செகண்ட். ஓகே. ஒரு செகண்டுக்கு வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே. ஈத்தரியமில் எத்தனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிரான்சாக்ஷன் தான் நடக்குது ஒரு செகண்டுக்கு.
ட்ரான்சாக்ஷனில் பார்க்கும்போது எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ட்ரான்சாக்ஷன் வரலும் நடக்குது பெர் செகண்டுக்கு. புரியுதுங்களா? அதனால தான் அதோட ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இந்த ஃபாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட்லேயே வந்து 2000 போகிறதுனால தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து சில இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே இருக்காது. லைக் எடுத்துக்கிட்டேன் ஜியோடெஸ்லாம் ஃபீஸே இருக்காது. நம்ம வெஜிரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரான் எடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா 1 ட்ரான் 2 ட்ரான் தான் எடுப்பாங்க, அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஈத்தரியம் வந்து பார்த்திங்கன்னா 25 ட்ரான்சாக்ஷன் நடக்குது ஒரு செகண்டுக்கு. ஓகேயா? அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த நிறைய பேர் ஒரு செகண்ட்லேயே வந்து ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால தான் அந்த டைமில் வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கிற டைமில் நீங்கள் ஈத்தரியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ₹200 ₹300 போகும். ஒரு நைட் டைமில் இந்த மாதிரி பண்ணிங்க ட்ரான்சாக்ஷன் கம்மியாக இருக்க டைமில் பண்ணிங்கன்னா ₹200 ₹300 போக வேண்டிய இடத்துல உங்களுக்கு ₹50 ₹60 அந்த மாதிரி தான் போகும். ஓகேயா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிட்காயினோட ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஏன்னா பிட்காயின் ரொம்ப ஓல்டு மெத்தடு. அதுக்கப்புறம் ஈத்தரியம் ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2018 இந்த டைமில் தான் வந்தது. ஒரு 3 வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஸ்பீடு அதிகம். ஓகேயா? ட்ரான் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் தி பாப்புலர் பிளாக் செயின் ஆஃப் தி பில்டிங் டேப்ஸ். டேப் ப்ரௌசர்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரானில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ₹50 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை அந்த ரேட் ரீச் ஆகலைனாலும் உங்களுக்கு குறைஞ்சது வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி வாங்கினதுல இந்த ₹50 அப்படின்றது இன்றைக்கி டேட்டு இருக்கிற ஒரு ₹5 வந்து இன்ட்டு 10 டைம்ஸ் தான் 10 மடங்காவது கண்டிப்பாக ஏறும். ஆல்ரெடி வந்து ₹25 வரலும் இந்த காயின் வந்து ரீச் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த KuCoin ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதுலேருந்து டபுள் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ₹50 ரீச் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? புதுசாக யாராவது பிகினர்ஸ் வராங்க, இந்த ட்ரான்னா என்ன, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கரன்சி என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். மேக் பண்ணலைன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.